ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 18th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போன எபிசோடு எதிர பார்த்து முடிச்சோன்னா நான்காங் அப்ராடுக்கே போயிருப்பாங்க. அந்த வீடியோட எண்டில் ஹீரோனோட அக்கா ஹீரோனை மீட் பண்ணியிருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோன் அவங்க அக்காவை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருனே தெரியல, ஃபேஸ் மாறி இருக்கிறதுனால. அவங்க பேச ஆரம்பித்தோடனே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ வந்த நீ மட்டும்தான் வந்திருக்கியா இல்லை அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அக்கா கேஷுவலாக அம்மா அங்கேயே தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே பெஸ்ட்டான டாக்டர்ஸ் தான், அதனால நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் சொல்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்காக உன்னை பார்க்க இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு 3 மில்லியன் யுவான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே அவங்க தங்கச்சி ஷாக் ஆகுறாங்க. அவ்வளோ காசு என்கிட்ட ஏது, இப்போ தானே ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த காசெல்லாம் நான் பிஸ்னஸில் போட்டேன், பிஸ்னஸ் லாஸில் போயிடுச்சு, அதனால அந்த காசெல்லாம் அப்படியே செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனு இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன, ஹீரோ கிட்ட காசு வாங்கி சீக்கிரம் 3 நாளில் திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. லூவான், C2O, ஹீரோயின் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. C2O தான் சொல்கிறாங்க, நான் 3 மில்லியன் யுவான் தரேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் இல்லை வேண்டாம், நான் ஒரு வாட்டி காசு கொடுத்தேன்னா அவள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா, அதனால எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நீங்கள் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக அப்ராடில் இருக்க மாட்டாங்க, இங்கே தான் எங்கேயோ வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் 3 மில்லியன் யுவான் தரணுன்ற அவசியம் இல்லை, நான் எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா என்கிட்ட இருந்தாக்கா இதெல்லாம் நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சீட்டுவும் 3 நாளில் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹீரோன் அவங்க அம்மாவும் ஹீரோயின் இருக்க ஊர்லேயே தான் இருக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோனும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு உள்ளே வராங்க. ஹீரோயின் உள்ளே வரும்போதே சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வீட்டில் வேலை செய்வாங்கல்ல அவங்க வந்துருவாங்க. ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. ஜிங்ஷியோனோட கசின் சிஸ்டர் வந்திருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு யாருன்னு தெரியல, போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோனோட அக்கா தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோனும் ஷாக்கா பார்க்குறாங்க. பாட்டியும் சொல்கிறாங்க, உன்னோட கசின் சிஸ்டர் உன்னை பார்க்கறதுக்காக வெளியில் இருந்தாங்கம்மா, நான் பார்த்தேன், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கும் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஹீரோன் அவங்க அக்கா வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியும் பார்த்துட்டு யார் மணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் ஹீரோனோட கசின் சிஸ்டர், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால என்கிட்ட இருந்த ஒரு வீட்டையும் விற்று எங்கள் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆனால் நான் இப்போ தங்கறதுக்கு எனக்கு வீடு இல்லை, அதனால தான் ஹீரோனை பார்த்து காசு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், நான் அந்த காசை சம்பாரித்து ஹீரோன் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. பாட்டியும் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு நீ எதுக்குமா வெளியில் போய் தங்கிட்டு இருக்க, அதனால உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ இங்கேயே கெஸ்ட் ரூமில் தங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் போயிடுறாங்க. ஹீரோனும் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்து எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, நீ 3 மில்லியன் யுவான் கூட நான் போயிடுறேன் இந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்கிட்ட தான் அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்கிறாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா என்ன, ஹீரோ கிட்ட வாங்கி கொடு, அப்படி நீ வாங்கி குடிக்கலைன்னா அம்மாவை பார்க்கறத மறந்து, நான் நினச்சா மட்டும்தான் உன்னால் அம்மாவை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஒன்றும் பேசலாம், அமைதியாக போயிடுறாங்க. ஹீரோன் அவங்க அக்காவை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோன் ஒன்றுமே சொல்லலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்போ உங்கள் அக்கா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க, அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, எதனா ஹீரோக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் C2O தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் C2O கிட்ட சொல்கிறாங்க, நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக பாரு அப்படின்ற மாதிரி. C2O ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனோட கசின் வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் உன்னை பார்க்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே C2O ஷாக் ஆகிறாங்க. கசினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்து லூவானுக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. லூவானும் சொல்கிறாங்க, இல்லை அது கசின்லாம் கிடையாது, ஹீரோனோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனோட அக்கா ஹீரோனோட ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் தொட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வர வேண்டியதான், ஆனால் அவளுக்கு கிடச்சிருக்கு, இதை சீக்கிரமாகவே எனக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் ஹீரோன் அக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. காசு ரெடி பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ கரெக்டாக வராங்க. ஹீரோன் அக்காவும் ஹீரோனும் பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க எதுவும் கண்டுக்கல. நம்ம வேணால் படத்துக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் முதல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோன் அக்காவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நீங்கள் படத்துக்கு போங்க, நான் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோன் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படத்துக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி ஓகே நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோனோட அக்காவும் கேட்குறாங்க, அவங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் பார்த்தாப்பா என்னால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அம்மாவெல்லாம் பார்க்க போகல, நம்ம வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் கேட்குறாங்க, காசு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோனோட அக்காவும் நான் பண்ண போகிறேன்னு சொல்லியே,
நீ தான் பே பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வரலினா நான் போய் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நானே காசு வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு வேறு வழி இல்லை, அதனால போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோனோட அக்காவும் சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின் என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பில் எவ்வளோக்கு கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஹீரோவே யோசிக்கிறாரு. கடத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுக்காக இவ்வளோத்துல செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோட அக்கா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. அவங்க அக்கா கிட்டேயும் சொல்கிறாங்க, உனக்கு எதனா பண தேவை இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேளு, ஹீரோன் இவ்வளோத்துல செலவும் பண்ண மாட்டாங்க, என்கிட்ட காசு கேட்கறதுக்கும் தயங்குவாங்க, அதனால நான் பண்ணுறேன். ஹீரோனோட கசினுன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறது நான் ஹீரோனுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோடனே அவங்க அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் எல்லாமே ஹீரோனுக்கு மட்டும் கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அக்கா தான் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் வேலையாக இருக்கேன், எதாக இருந்தாலும் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அக்காவும் கேட்குறாங்க, ஏன் நீ துரத்துறதுலே இருக்கிறீங்க, நான் எதனா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரி பண்ணுறேன்னா. அதை கேட்டு ஹீரோவும் சொல்கிறாங்க, நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் ஆகுது, அதனால இங்கேருந்து போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அக்காவும் போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோனும் அவங்க அக்காவும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோன் அக்கா தான் சொல்றாங்க, நேற்று நானும் குஷிச்சாங்க நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம், அப்பதான் அவர் என்கிட்ட சொன்னாரு, உனக்கு பண தேவை எதனா இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேளு, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து நான் 3 மில்லியன் வாங்குறதுக்கு பதிலாக நான் ஹீரோ கிட்ட இருந்தே வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் சொல்றாங்க. உனக்கு நான் 3 நாள் தான் டைம் கொடுத்தேன், ஆனால் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக ஹீரோவை என் கூட டின்னர் சாப்பிட வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோன் அதெல்லாம் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா C2O தான் பார்க்க வந்திருக்காங்க. C2Oவும் சொல்கிறாங்க, ஆனால் அந்த சிட்டியில் இருக்க மொத்த ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் எங்கேயுமே உங்கள் அம்மா இல்லை, இதுக்கப்புறம் நான் வெளியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அக்கா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, ஸோ நீங்கள் அவங்கள அதிகமாக கண்காணிங்க, அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு பாருங்கள், அவங்க ஃபோன் எடுத்து கூட செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி C2O ஹீரோன் கிட்ட சொல்கிறாங்க. C2O கிட்ட பேசிட்டு ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. ஹீரோ கிட்டையும் தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அவங்க கிரெடிட் கார்டோட பில்லை கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ அவங்க அக்காவையும் கூப்பிடுறாங்க. எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன், ஏற்கனவே நான் 1 இயர்க்கு பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனோட அக்காவும், இல்லை நான் போல, நான் இங்கே இருந்துக்கிறேன், எதுக்காக உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. ஹீரோ கேட்கல அப்படின்றது தெரிஞ்சோட ஹீரோன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என் கசினை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு வர மாட்டேது, அப்புறம் நான் எங்கள் அம்மாவையும் பார்க்க போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோன் புரிஞ்சிடுது, நீ இங்கே இருக்க வைக்கலினாக்கா நான் அம்மா உன்னை கண்டிப்பாக பார்க்க விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, என்னோட கசின் இங்கே தான் இருக்கணும், அவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஹீரோவும் சொல்லிடுறாங்க, நேற்று நைட் அவள் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தா, இதை வேற யாருன்னா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தா நம்ம 2 பேருக்கு நடுவில் வீணாக சண்டை நடந்திருக்கும், இதெல்லாம் யாரால உன்னோட கசின்னால, அவங்க பார்க்க உன்னோட கசின் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும், இல்லை அவங்க என்னோட கசின் தான், இங்கே தான் இருக்கணும், அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோன் அவங்க அக்காவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் போய் கேட்குறாங்க, எதுக்காக நேற்று நைட் அங்கே போனா ஹீரோவை பார்க்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என்னோட விருப்பம், அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்காவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் C2Oவும் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட கசினை பார்க்க ஹீரோயின் கசின் மாதிரி தெரிய மாட்டுது, அவங்க நடந்துக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அதனால நீ அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. C2Oவும் முடிச்சு பார்க்குறாங்க. C2O யோசிக்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் பாஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரிங்க பாஸ் நான் தேடி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. C2O தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பாஸ் உங்கள் அக்காவை பற்றி தேடி சொல்லியிருக்காங்க, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஹீரோனும் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டா போதும், நீங்கள் சொல்லவே வேண்டாம், எல்லாமே நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் டைமுக்கு சாப்பிடவே மாட்டீங்க, அதனால இந்தாங்க சாண்ட்விச் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கொடுக்குறாங்க. ஹீரோவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்கே வந்த, சாண்ட்விச் கொடுக்க மட்டுமா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, என் கசின் வந்ததுலேருந்து நம்ம டின்னர் சாப்பிட எங்கேயுமே வெளியில் போகல, இன்னைக்கு நம்ம 3 பேர் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் சொல்கிறாங்க ஒரு டிடெக்டிவ் கிட்ட, ஹீரோனோட கசின் இங்கே வரதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னரில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனோட அக்காவும் போகிறாங்க. ஏற்கனவே அங்கே ஹீரோ இருக்காங்க, ஆனால் ஹீரோன் அந்த இடத்துல இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனும் வராங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோன் அவங்க அக்காவும் பார்க்குறாங்க. எங்கள் 2 பேருக்கு தானே டின்னர் ஏற்பாடு பண்ண சொன்னேன், நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஹீரோக்கு சிக்கன் சூப்பர் சர்வ் பண்ணிவிட்டு ஹீரோன் அவங்க அக்காவுக்கும் சிக்கன் சூப்பர் சர்வ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்களும் சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போதே ட்ரெஸ்ஸில் ஊற்றி விட்டுடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவங்க அக்காவும் வாஷ்ரூம் போயிடுறாங்க. ஹீரோனா அவங்களுக்கு வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனையும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோன் அவங்க அக்கா ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே ஹீரோவும் பார்க்குறாங்க. ஹீரோனோட அக்காவும் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோன் வெளியிலே தான் நின்றுட்டு இருக்காங்க. எதனா ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவும் கத்துறாங்க. இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனா அவங்க அக்கா ஃபோன் எடுத்து பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறாங்க. ஆனால் வரல. அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்குறாங்க, வந்துருச்சு. அவங்க ரீசெண்டாக யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்களோ அதை வந்து ஹீரோன் செல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து C2க்கு அனுப்பிடுறாங்க. C2வும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எந்த நம்பருக்கு அதிகமாக கால் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு C2வும் போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் தான் ஹீரோனை காமிக்கிறாங்க. C2வை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது C2 கிட்ட இருந்து கால் வருது. உங்கள் அக்கா அடிக்கடி ஒரு நர்சிங் ஹோமுக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. நாங்கள் போய் அங்கே செக் பண்ணி பார்த்தோம். உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க. நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுறேன், சீக்கிரமா வா. ப்ளூவனு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோக்கு யாரோ வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோன் இல்லை, அவங்க ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. நான் அதுக்குள்ளேயே தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தலைக்காணி மட்டும்தான் இருக்குது. ஹீரோவும் யோசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் இவன் எங்கே போனா, அதுவும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் போய் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் கேட்குறாங்க, எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா, உன்னால் இப்போ நடக்க முடியுதா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னால் நடக்க கூட முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவ்வளோ நாள் நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஹீரோனும் நம்ம எதாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து லூவானும் C2வும் வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்க அம்மாவும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு சேரில் உட்காடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோனோட அக்காவும் வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்க அக்காவும் கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் நன்றி விசுவாசமே இல்லையா, இவ்வளோ நாள் நான் தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. ஹீரோனும் வந்து அதெல்லாம் எப்படி வந்துச்சு அந்த காசு, நான் உனக்கு பதிலாக நான் அந்த இடத்துல இருந்ததுனால தான் வந்துச்சு, இப்போ நீ என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கிட்ட ஹீரோன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோமே வராங்க. ஹீரோன் அவங்க அக்கா குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோ பக்கத்தில் நின்று சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்காங்களா அவங்க தான் எங்கள் அம்மா, ஹீரோன் இப்போ நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்கல. ஹீரோன் கிட்ட தான் கேட்குறாங்க, நீ யார் என்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி. ஹீரோன் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோன் அவங்க அக்கா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவ சுயான்ஷி, நான் தான் ஜிங்ஷி, உங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணது நான் தான். 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோட முகமும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட்டில் என் முகம் போயிடுச்சு. அப்புறம் என் முகம் இது மாதிரி நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அவள் என்னோட பேரை சொல்லி உங்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. இதெல்லாம் ஏன் பண்ணானா அவங்களோட பணத்துக்காகவும் உங்களோட சொத்துக்காகவும் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோவுமே ஒன்றுமே பேசல, அமைதியாகவே போயிடுறாங்க. ஹீரோனும் கத்திக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. ஹீரோவும் நின்று ஹீரோன் கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்குறாங்க, உங்கள் அக்கா சொன்னது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்றுமே பேசல, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் அவங்க அம்மா அந்த சண்டையிலே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. ஹீரோனும் பேசுகிறாங்க. இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிட்டு அப்புறம் ஹீரோனும் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாமா, நம்ம வேற எங்கன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் அவங்க அம்மாவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அக்கா கிட்ட தான் ஃபோன் பேசுகிறாங்க. சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அக்காவும் ஏதோ சொல்கிற மாதிரி வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ கட் பண்ணிடுறாங்க. அவங்க அக்காவும் ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்க. இப்போ தான் ஹீரோவும் சொல்கிறாங்க, கான்ட்ராக்டில் சைன் போட்டது நீ, ஆனால் நீ ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்க, இதுக்காக உன் மேலே நான் லீகலாக கேஸ் எடுக்க போகிறேன், நான் உனக்கு பே பண்ணதை விட நீ எனக்கு 10 மடங்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோன் அக்காவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் ஹீரோவும் கேட்குறாங்க, நீ எதுக்காக இது மாதிரி மாறின, எதுக்காக உனக்கு ஹீரோனை பிடிக்கலன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஹீரோனை தான் ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல நம்ம தங்கச்சி தானேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட என்னை கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனால் அவங்க கூட என்னை கூட்டிகிட்டே போகல. கோர்ட்டில் சொல்லிட்டாங்க நீ அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டில் சொன்னால் என்ன, அதுக்காக ஒரு வாட்டி கூட என்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? ஒருவேளை எங்கள் அம்மா கூட வளர்ந்துருந்தேனாக்கா நான் ஹீரோனோட நல்ல பொண்ணாக இருந்திருப்பேன். எனக்கு எந்த கடன் பிரச்சனையும் வந்திருக்காது. அவளுக்கு கிடைச்சது எல்லாமே எனக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சின்ன வயசில் அப்படி இருந்தனா அது வேணால் கடனால் நீ அப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லலாம். உனக்குன்னு ஒரு மெச்சூர்டான ஏஜ் வந்துருச்சு, நீ மற்றவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. சின்ன வயசில் நீ அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. உனக்கு நான் 1 மில்லியன் கடனாக கொடுக்குறேன். உன்னோட கடத்தை அடைச்சிட்டு உன்னால் எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ கொடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
ஹீரோயின் உங்கள் அப்பா கிட்ட வளர்ந்துருந்தாலும் அவள் அப்படி தான் இருந்திருப்பா. ஏன்னா அவளுக்கும் கடன் இல்லாமலாம் இல்லை, அவளுக்கும் கடன்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவள் வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினச்சா. இப்போ தான் ஹீரோ சொன்னதை அவங்க அக்காவை யோசிச்சு பார்த்துக்கிட்டே வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அக்கா அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க, இப்போவாது என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்று தான், நீ வேணா எங்கள் கூட வாமா, நம்ம 3 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்காக அவளையும் அவளுக்காக உன்னையும் நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொடனே அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, பரவாயில்ல எனக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவங்க அக்காவும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோனும் வாங்கி ஃபோன் பேசுகிறாங்க. வா நம்ம 3 பேரும் ஒன்றா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கூப்பிடுறாங்க. அதை கேட்டு அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, யாருக்கு உன் கூட வாழணும்னு ஆசை, எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கணும் தான் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரே ஒரு வாட்டி குஷி சங்கிட்ட பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறாங்க. ஆனால் ஹீரோவை ஃபேஸ் பண்ண முடியாமலே ஆஃபீஸ்க்கு வெளியிலே நின்று ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் எங்கள் அக்காவுக்கு பதிலாக தான் அந்த வீட்டுக்கு வந்தேன், ஆனால் அவங்க மேலே வச்சிருந்த காதல் எல்லாமே உண்மையாக தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனால் இது தெரிஞ்சாக்கா நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுவீங்க, எங்கள் அம்மா என்கிட்ட மறுபடியும் கிடைப்பாங்களா அப்படின்ற கேள்விலாம் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லலை. இப்போவும் சரி எப்பவும் சரி நான் உங்களை மட்டும்தான் காதலிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து C2O ஃபாஸ்ட்டாக உள்ளே வராங்க. பாஸ் இப்போ தான் நான் கேமராவே பார்த்தேன், ரிசியூம் கொடுத்தது, இன்டர்வியூ அட்டன் பண்ணது, இன்டர்வியூவில் செலக்ட் ஆனது, பார்க்கிங் ஏரியாவில் இருந்தது எல்லாமே ஹீரோயின் மட்டும்தான். இன்டர்வியூவில் செலக்ட் ஆனது அவங்க தான். அப்புறம் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கல அப்படின்றதுனால தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நினச்சி ஹீரோயின் அக்கா கிட்ட போய் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ இதான் நடந்தது எல்லாமே தெரியுது. அதனால ஹீரோவும் குடுகுடுன்னு ஹீரோனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் இதில் வந்து ரிசியூம் வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க வேற ஒரு இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அது லேட்டாக இருக்கும், அதனால இன்டர்வியூ நடக்கிறவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க, அடுத்த வாட்டி எதனா இன்டர்வியூ நடந்தால் வேணா கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ரிசியூம் அவங்க கையில் தான் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஹீரோ கிட்ட ரிசியூம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹீரோன்னு பேசி முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இன்டர்வியூ உனக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோனும் கேட்டுட்டு வந்து இன்டர்வியூவை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிருந்திருப்பாங்க. ஆனால் அது என்ன இன்டர்வியூன்றது ஹீரோனுக்கும் தெரியாது, ஹீரோ கிட்ட ரெசியூமையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ரெசியூம் கொடுத்துருந்தா அதிலே பேர் பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும்ல, அதனால தான் நான் அதை சொன்னேன். ஹீரோக்கு ரெசியூம் கொடுத்ததெல்லாம் தெரியாது. ஸோ ஹீரோயின் அவங்க அக்காவை காண்டாக்ட் பண்ணி கான்ட்ராக்ட் மேரேஜில் சைன் வாங்கியிருந்திருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஹீரோனை பார்க்க முடியல. அதுக்குள்ளே ஹீரோயின் போயிட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க அம்மா கூட நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த மேக்கப் பாக்ஸை டிசைன் பண்ணுறது தானே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போய் விற்றுட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த உனக்காக நான் வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ கம்பெனியில் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்களே மேக்கப் பாக்ஸ், அந்த மேக்கப் பாக்ஸ் தான் இருக்குது. ஹீரோ கம்பெனியோட மேக்கப் ப்ராடக்ட் தான் அது. அதை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா இல்லை. ஹீரோனா அவங்க அம்மா தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா இல்லை. கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா பீச்சில் இருக்காங்க. பின்னாடியில் பார்த்தா ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோயின் மேலே கார் ஏற்றுற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்திருப்பாங்களா, அதையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு தெரியாது, ஹீரோக்கு தான் தெரியும். அதை தான் இப்போ சொல்கிறாங்க. சின்ன வயசுலலாம் நான் யார்கிட்டனா பேசுறது கூட பயப்படுவேன், ஆனால் என்னை ட்ராமாவில் நடிக்க சொன்னாங்க, நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இருந்தாலும் நடிச்சே ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ பக்கத்து கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணா, அது வேறு யாருமே கிடையாது, அது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது. இப்போ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. பாட்டி தான் சொல்கிறாங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 கப்புள்ஸும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் மறுபடியும் அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதே ரோட்டில் தான் நடந்து வராங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, மறுபடியும் நீ லேட்டாக வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். பாய்.